ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. சரி, கட் பண்ணி பொரியல் பண்ணிடலான்னு எடுத்துக்கிட்டேன். பின்னாடி இருக்கிற பொம்மை யார்ட்டமா என்னோடய ஸ்வீட் தங்கச்சி யாழினி. சரி வாங்க, இன்றைக்கி வந்து கொஞ்சம் காமெடியாக போச்சு. என்ன காமெடின்னு பார்க்கலாம் வீடியோவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்றத்த மாதிரியே இருக்கும், பயந்துராதீங்க. தக்காளி ரசத்துக்காக தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். என் பொண்ணு வெளியே வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காராபூரி அவங்களே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு பொண்ணு கத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ மைக்கை வச்சு பாடிட்டு இருந்துச்சு. நான் நேற்று வச்ச சாம்பாரை சூடு பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நேற்று கேண்டீன்லேருந்து அவங்க அப்பா ஒரு லட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. யாரும் திங்குற மாதிரி தெரியல. அது பாட்டு காத்துட்ருக்கு, யாரா என்ன சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி. இந்த கட்டிங் மிஷின் வச்சு நான் வந்து காய்கறி கட்டர், கட்டிங் மிஷின் இல்லை, காய்கறி கட்டர். இதை வச்சு நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தாங்க ட்ரை பண்ணேன். எங்கள் அக்கா கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். நானும் தட்டுன்னு தட்டுறேன். என்னடா உடஞ்சிரும் போல் இருக்குது. ஆனால் காய்கறி வந்து பீன்ஸ் வந்து கட்டாக கொஞ்சம் கூட கட்டாகவே செய்யலை. என்னடா இது நமக்கு தான் தெரியலையா அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்கள்லாம் எனக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா கட்டிங் மிஷினில் வந்து கட்டிங் மிஷின்னே வருது, காய்கறி கட்டரில் வந்து உங்களால் காய்கறி கட் பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணிட்டு பார்த்தா ஒன்று ஒன்றா வச்சா கட் ஆயிடுச்சிங்க. ஆனால் எனக்கு வந்து இதை விட கையாலே நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா வச்சு அதை தட்டி பாருங்கள், நானும் காய்கறி கட்டரில் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்கிட்ட காமிச்சேன். அவங்க சிரிக்கிறாங்க. எவ்வளோ நேரம், இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதை போய் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி தான் இதில் வந்து சமையல் பண்ணுறாங்களோ தெரில. ஒரு வழியாக நானும் கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்டுறேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பாட்டை பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு கேட்கணுன்னு இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், ஓகேவா? சூப்பராக பாடுவேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி பாடியிருக்கேன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பாருங்கள், வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாருங்களேன், அந்த காய்கறியெல்லாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் வந்து கொஞ்சம் காராபூரியும் எடுத்து சாப்பிட்டு அருமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இவ்வளோதாங்க சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என் பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்படி தான் சமைக்கும்போது பாடிக்கிட்டே சமைச்சிட்ருப்பேன். என்ன தேடுறேன்னு பார்க்குறீங்களா? கரண்டி எடுக்க போனோன்னா குழம்பு கீழே தட்டி விட பார்த்தேங்க. ஓகே, என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.